ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பிகினராக இருக்கிற எல்லாராலையுமே வந்து தைக்க முடியும். இது எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்பயுமே வந்து லைனிங் துணியும் மெயின் துணியும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு எப்பயும் நம்ம பேசிக்காக நம்ம என்ன செய்வோமோ அது எப்பயும் செய்கிற மாதிரி தான். அதுக்கு தான் ஒரு சில வீடியோலாம் நான் வந்து அதை எல்லாமே தச்சுட்டே நான் வந்து காமிக்கிறது. இருந்தாலும் பிகினராக இருக்கிறவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்தது அப்படின்னா எல்லாம் வந்து செய்யுன்றதுனால நான் வந்து எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து சாரியோட கலர்லேருந்து துணி எடுத்து கிராஸ் பீஸ் தச்சு கழுத்தில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இடுப்பில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அளவுன்னு பார்த்து நம்ம அதை வந்து மார்க்கிங் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் வந்து எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பீஸ் வச்சு அடிச்சிடுவேன். துணி கொஞ்சம் தாராளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த நமக்கு பேக் பீஸ் வெட்டுற துணியிலே வந்து மடித்து வச்சு அடிப்பேன். மித்த டைம்லாம் வந்து நான் பீஸ் வச்சு தான் அடிப்பேன். இப்போ பாருங்கள், சேரீலேருந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதிலேருந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம வந்து நெக்கை வந்து கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். சேரீயில் வந்து உள்சுத்தில் வந்து ப்ளைனாக வந்துச்சு. அந்த உள்சுத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான், அதனால் வந்து சேரீலேருந்து துணி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாகலாம் நம்ம ஒன்றும் எடுக்கலை. ஒரு 10 இன்ச்சு அளவு உள்ள துணி தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த டிசைன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து துணி ஆகாது. அதனால் வந்து நான் அதுலேருந்தே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். பைப்பிங் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது வந்து ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயினாக வந்து கலர் காம்பினேஷனை வந்து கொஞ்சம் யோசித்து இந்த டிசைன் இந்த கலர் காம்பினேஷனுக்கு எடுக்குமா அப்படின்றத பாருங்கள். டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கலரை கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த கலருக்கு இந்த டிசைனை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதை வந்து நீங்கள் சரியாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பைப்பிங் வச்சு தச்சுக்கலாம். பைப்பிங் வச்சு தச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து சமோசா மாடலில் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அளவுக்கு கேப்பில் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு வச்சு நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். அந்த பீஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா. இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு 4 பக்கமும் 2.5 இன்ச்சு வர மாதிரி வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து சமோசா மாடலில் வந்து தச்சு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை நம்ம வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி போன டிசைன் ப்ளவுஸ்லுமே வந்து அதுபோல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா. அதே மெத்தட் தான் இதுவுமே. இப்போ நம்ம தச்சுட்டு இதை 2ஆக மடித்து தைச்சோம் அப்படின்னா ஏன் நான் இது போல் தைக்கிறேன் அப்படின்றது விரிவாக்கத்தையும் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்படி தைக்கும்போது வந்து சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. அதனால தான். ஆனால் வேலை கொஞ்சம் எக்ஸஸாக தான் ஆகும். இருந்தாலும் வந்து வேலை ஆனாலும் நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து துணி வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 1 பை 1 அப்படியே வச்சு தச்சிக்கின்னு வந்துடலாம் பாருங்கள். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கு இந்த ப்ளூ கலர் சாரியோட கலர் காம்பினேஷன் பக்காவாக இருந்துச்சு இல்லையா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர் காம்பினேஷனுக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கலர் வந்து சேம் கலராக இருக்கிறதுல வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயுமே வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னா பார்டர் கலருக்கு வந்து நம்ம டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம யோசித்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது வழியாக நமக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுமே நமக்கு புரிய செஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே வச்சு நம்ம தச்சிட்டோம். ஃபுல்லாக வச்சு நம்ம தச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பிசுரை வந்து மறைக்கிறதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் நான் வந்து அதை முடிப்பேன். அதுபோல் தான் வந்து இப்போ நான் தச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி
தான் நான் வந்து தைப்பேன். எதனால் இப்படி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நாளடைவில் யூஸ் பண்ணால் அது பிரிஞ்சு வராமல் இருக்குன்றதுனால தான் நான் வந்து இது போல் வந்து கிராஸ் பீஸ் வந்து வச்சு அடித்து திருப்பி தைச்சி அது மேலே வந்து அந்த பீஸ் மேலே வச்சு தைச்சிட்றது. அதுக்கு மேலே நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே விட்டுட்டாலும் சரி, நமக்கு வந்து அது தைச்சி எடுத்ததே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணலாம் அது மேலே. இல்லை வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சாலும் இப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுடலாம். பாருங்கள், நான் அப்படியே கையால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அது மேலே வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள். அப்போ வந்து நமக்கு அந்த பிசுறு எல்லாமே இந்த பைப்பிங் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அது மேலேயே அப்படியே வந்து உள்ளார வந்து கவர் ஆகிடும். இப்படி நம்ம வச்சு தைக்கும்போது தையல் வந்து சின்ன தையலாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம எந்த கலர் பீஸ் வச்சு தைக்கிறோமோ அந்த கலருக்கு வந்து நம்ம நூல் போட்டு தைக்கணும். இப்போ வந்து ப்ளூ கலரில் ஸ்டிச் பண்ணோம், அதனால் ப்ளூ கலர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் லேட் பண்ணவே கூடாது. எதுவுமே வந்து எந்தெந்த டிசைனுக்கு எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து அதுக்கு அப்படி செய்யணும். கொஞ்சம் கூட நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் ப்ளவுஸே வந்து சொதப்பிடும். சேம் கலர் நூல் போடுங்க. லேஸ் போடுறீங்க அப்படின்னாலுமே லேஸுக்குமே சேம் கலர் நூல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ரொம்பவும் நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா பேக் வந்து லாஸ்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டும் ப்ளஸ் வந்து ஸ்லீவுமே வந்து முன்னாடியே வந்து நான் தைச்சி எடுத்துக்குவேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் இல்லையா. அதனால் வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஸ்லீவ் பெஸ்ட்டு தைப்பேன். அப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டை ஃபுல்லாகவே முடித்து எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பேக் எடுப்பேன். பேக் எடுக்கும்போது தான் வீடியோ டிசைன் ப்ளவுஸாக இருந்தால் வீடியோ எடுக்கிறது, இல்லை நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாக்கா அப்போ தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன் அப்படின்னா அப்போ வந்து நான் ஃபுல் வீடியோவும் எடுத்துருவேன். இதுமாதிரி டிசைன் ப்ளவுஸ் வீடியோ கவர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேக் மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி எப்படி தைக்கிறோன்றதுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் பட்டு உங்களுக்கு தினமும் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஸ்லீவ் வந்து அந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு எங்கே மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கை வந்து பெண்டு வராமல் வரும். நமக்கு நேர் காட்டி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவில் வந்து கை எட்ஜில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கிராஸ் காட்டி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது நேராகவே அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நமக்கு அந்த ஆம்கோலோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்லீவ் வந்து எப்பயுமே வந்து இது போல் தைக்கும்போது பெண்டு காட்டி, அதாவது பி மாதிரி லைட் பி மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம தைக்காமல் நம்ம எப்பயுமே வந்து தைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தைக்கிறதுக்கு இதுவுமே ஒரு மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபால்ட்டு வரும், ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபால்ட்டு வரும், நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணியிருந்தேன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து சுற்றளவு வந்து நமக்கு எங்கே வருதுன்னு பாருங்கள். நான் மார்க்கிங் பண்ணுற இடம் எங்கே, நான் தைக்கிற இடம் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு நேர் காட்டி வர மாதிரி நம்ம வந்து செகண்ட் மார்க்கிங் பண்ணி அதுக்கு நேராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது நேராக வரும். அதுவும் வந்து நமக்கு வேலையுமே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆகும். அதனால தான். இப்போ பாருங்கள், முடிச்சிட்டோமா. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக வந்து பெண்ட் எடுத்து அந்த ஆம்கோலோடு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்கன்னா அவங்களுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் தினம் உங்களுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வரும். கண்டினியூஸாக நீங்களுமே பார்த்துட்டு நீங்களும் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நீங்களும் போடுங்க. உங்கள் கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.